இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதால் காசாவில் 470 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அமைதி திரும்பியுள்ளது. இதற்கிடையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாமர் பென்குவிர் ராஜினாமா செய்தார். மேலும் தற்போது இஸ்ரேலில் அமைந்துள்ள கூட்டணி அரசியல் டாமரின் ஓட்ஸ் அங்கம் வகித்து வந்த நிலையில் அந்த கூட்டணியில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார். இதனால் மேலும் இரு அமைச்சர்களும் பதவி விலகினர். போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகள் விடுதலைக்கு ஈடாக ஒவ்வொரு கட்டமாக ஹமாஸ் தான் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும். விடுவிக்கப்படும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் 30 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் சிறைகளில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது நிபந்தனை. முதற்கட்டமாக ஹமாஸ் 3 இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக 90 பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மேற்கு கரை மற்றும் ஜெருசலம் பகுதிகளை சேர்ந்த 69 பெண்கள் மற்றும் 21 பதின்பருவ ஆண்கள் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களை வரவேற்பதற்காக மேற்கு கரையில் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மக்கள் காத்து கொண்டிருந்தனர். அதிகாலை 2 மணிக்கு பாலஸ்தீனியர்களை கூட்டி வந்த பேருந்து பெய்டூனியா என்ற நகருக்குள் நுழைந்த போது அங்கிருந்த மக்கள் சந்தோஷத்தில் கூச்சலிட்டனர். தங்கள் கார்களில் ஹாரன்களை சத்தமாக ஒலித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தின் போது 1900 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் ஹமாஸ் 33 இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்கும். ஹமாஸ் விடுவிக்கும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் ஈடாக 30 பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்பது ஹமாஸ் தெரிவித்திருந்தது. அதன்படி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த ஞாயிற்றுக்கிழமை 3 பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்தது. இதற்கு இணையாக 90 பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. விடுவிக்கப்படும் 90 பாலஸ்தீனர்கள் யார் என்ற விவரம் வழங்கப்பட்டாலும் அவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்ற நேரம் அறிவிக்கப்படவில்லை. எனவே அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மேற்கு கரையில் உள்ள ஓஃபர் சிறைக்கு வெளியே இரவெல்லாம் காத்து கொண்டிருந்தனர். அப்போது இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன பெண் தனது தந்தையுடன் இருந்த தருணம் உணர்ச்சி மிகுந்ததாக இருந்தது என்றும் இந்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு ட்ரம்ப் தான் காரணம் என்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமெரிக்க மத்திய கிழக்கு தூமர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு இஸ்ரேல் அரசு தனது இறுதிக்கட்ட தயக்கங்களை தள்ளி வைத்துவிட்டு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதற்கு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்ப் ஆகியோரின் தலையீடு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்றும் விடுவிக்கப்பட்ட 3 பணைய கைதிகளின் புகைப்படங்களை தனது செல்போனில் பார்க்கிறேன். இதற்கு அதிபர்தான் பொறுப்பு. விடுவிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை போல நாம் எல்லோரும் அவருக்கு கடன்பட்டிருக்கிறோம் என்று அமெரிக்காவின் கேபிட்டல் அரோனா பகுதியில் பேசும்போது அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.